பகலும் அல்ல பொழுதுகள் உன்னோடு கழியுமா? தடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி எப்போது குறையுமா? மடியினில் சாய்ந்திட துடிக்குதே, மறுபுறம் நாணமும் தடுக்குதே, இதுவரை யாரிடமும் சொல்லாத கதை. கண்கள் இரண்டா, உன் கண்கள் இரண்டா, என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போலே. பேசி இன்று சில நாள் எழு. ஏய் ஷாக்கா கொரடி, நான் தான். இப்ப எதுக்கு புதுசா ஷாக் ஆகுற மாதிரி பாக்குற? என்ன யூ புதுசா ஷாக் ஆகலையா? இப்படி சொல்லாம வந்து நிக்கிற. எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அதெல்லாம் சரிதான். எப்ப வீட்டுக்கு வரதா இருந்தாலும் சொல்லிட்டு தானே வருவ. இப்படி சொல்லாம வந்து நிக்கிற. ஏன் இப்ப நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, இப்ப பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சொல்லாம வந்திருக்க. ஐயோ, இரு இரு ஒரு நிமிஷம். ஏய் எங்கடி போற? அப்பா. இப்ப எதுக்குடி கதவு சத்துற? ஆமா பாத்தீங்களா, நான் இதுக்கு இப்ப கதவு சாத்தினேன். நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ள. நீங்க இப்ப முன்னாடி வாசல் வழியா தானே என் வீட்டுக்கு வந்தீங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்திருக்கீங்கன்னு. அப்படி இருக்கும்போது கதவு சாத்திருக்க கூடாதுல்ல? ஓகே ஓகே, கதவு சாத்தியே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி சொல்லாம வந்து நின்னு நானும் பயந்துட்டேன். சரி விடுடி, எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் நேரா அப்படி கிளம்பி வந்துட்டேன். அப்படிங்களா சார்? ஈவினிங் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே திரும்பவும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ? இப்படி சொல்லாம நேரா வீட்டுக்கே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப உன்னை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு நீங்க அங்கிருந்தே பதில் சொல்லியிருக்கலாம். பக்கத்துல வந்து பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் பேசுறது உனக்கு சரியா காதுல விழலனா, அதான் உன்னோட நல்லதுக்காக தான் பக்கத்துல வந்து பேசுறேன். எனக்கு அங்கிருந்து பேசினாலும் நல்லா காதுல கேட்கும். நீங்க கீழே போய் ரோட்ல நின்று பேசினாலும் நல்லாவே காதுல கேட்கும். என்னடி, நான் எவ்வளவு ஆசையா உன்னை பார்த்து பேசலான்னு வந்தா இப்படி மூஞ்ச உருனே வச்சுட்டு பேசுற? பின்ன இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டு, அது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து பின்னாடி நிக்கிறீங்க. பார்த்தோன்னே பயந்துட்டேன் தெரியுமா? சரி விடுடி சில்லு, இதுக்கெல்லாமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஆமா ஆமா, சரி அதான் பார்த்தாச்சுல, கிளம்புங்க. ஏய் என்னாடி வந்ததுமே துரத்துற? அப்புறம் வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்காருன்னு உங்களுக்கு ஆடு கோழியெல்லாம் அடிச்சு இங்க சமைச்சு போடுவாங்கன்னு நினைச்சீங்களா? நீ வேணா பாருடி சில்லு, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். நானும் முன்னாடி வாசல் வழியா வரத்தான் போறேன். உங்க அப்பாவும் அம்மாவும் வாங்க மாப்பிள்ளன்னு உள்ள அழைக்கதான் போறாங்க. மாப்பிள்ள வந்திருக்கான்னு ஆடு கோழியில இருந்து நடக்கிறது தாவறது ஓடுறதுன்னு எல்லாத்தையும் அடிச்சு சமைக்க தான் போறாங்க. நானும் கெத்தா மாப்பிள்ள விருந்து சாப்பிட்டுட்டு போகத்தான் போறேன். நீ வேணா பாரு. ரொம்ப ஆசைப்படாதீங்க என்ன? அடி பாவி, அப்ப நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிற முடிவுல இருக்கியா? அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லப்பா. நீங்களே என்னை கழட்டி விட பார்த்தாலுமே நானே வந்து உங்க வீட்டுல உட்காந்துப்பேன். அதுக்கு நீ என்ன கழட்டி விடாம இருந்தா சரி. என்ன என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்லடி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏண்டி, உன் அப்பா நல்லா தானே சம்பாதிக்கிறான், அது மட்டும் இல்லாம பேக்கரியிலயும் நல்ல வருமானம். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு எங்க அப்பா பத்தி பேசுறீங்க? இருடி சில்லு, சொல்றத கேளு. உன் அப்பா நல்லா சம்பாதிக்கிறான், பேக்கரியிலயும் நல்ல வருமானம் வருது, அப்புறம் ஏண்டி? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஏன்னா எழில், உங்ககிட்ட தான் கேட்குறேன். இப்போ எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க? பின்ன என்னடி, உங்க அப்பா நல்லா தானே சம்பாதிக்கிறான், அது என்ன எப்ப பார்த்தாலும் கையில்லாத துணியா போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா? ஏன் அது கொஞ்சம் நீளமா தச்சு போட்டாதான் என்னவா? உங்க அப்பா நல்லா தானடி சம்பாதிக்கிறான், பேக்கரிலாம் ஆகா ஓகன்னு ஓடுது, என்ன பார்த்தாலும் கூட்டம் அலமோதுதே, அப்புறம் ஏண்டி கஞ்ச பிசுனாரி மாதிரி இப்படி கையில்லாத துணியா எடுத்து கொடுத்துருக்கான்? ஏன் அது கொஞ்சம் நீளமா தச்சு கொடுத்தா என்னவா அவனுக்கு? எழில், என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நான் இது யூஸ் பண்றேன். இதுக்கும் எங்க அப்பாவுக்கு என்ன சம்பந்தம்? எங்க அப்பாலாம் எனக்கு எல்லாமே வாங்கி தராரு தான். நான் கேட்டாலும் சரி, கேட்காமலே இருந்தாலும் சரி. ஆமா பத்தியா, அப்புறம் ஏண்டி உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு உங்க அப்பானால கண்டுபிடிக்க முடியல? யோ மாங்க மண்டையா, எது? நான் சொல்றது முதல்ல கேளியா. சும்மா நீ பாட்டுக்கும் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நானா சொன்னதா எங்க அப்பாவுக்கு தெரியும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன கடவுளா இல்ல ஜோசியரா? என் மனசுல என்ன இருக்குன்னுலாம் அவர் தெரிஞ்சுக்க முடியுமா? அது சரி, அப்புறம் எதுக்குடி எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா மட்டும்தான் என்னால புரிஞ்சுக்க முடியும், என் மனசு எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் புரியும், நான் என்ன நினைச்சாலும் எங்க அப்பா உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு, நான் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியமே இல்ல, அப்படிலாம் டைலாக் விடுறீங்க? ஏன் உங்க மனசுல எங்களை நினைச்சா உங்க அப்பனுக்கு தெரியாதா? இதுல இவங்க வந்து டேட் லிட்டில் பிரின்ஸா, இவங்க செல்லமா. ஓவரா இந்த அப்பனுங்க இருக்கானுங்களே, பொம்பளை பிள்ளை பிறந்துதான் ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டாரானுவோ.
இவனுங்க பாட்டுக்கு செல்லத்தை கொடுத்துட்டு போயிடுறானுங்கோ. அப்புறம் நாங்க கட்டிக்கிட்டு நாங்க தான் அவஸ்தைப்படுறதா இருக்கு. எழில், என்ன லாங்குவேஜ் இது? அதுவா, சென்னையில ஒரு ஷூட்டிங் போனேன். அங்க இப்படி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் அப்படியே அவங்க கூட இது கண்டினியூ பண்ணேன். அது அப்படியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பேச்ச மாத்தாதடி. உங்க அப்பனுக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும்ல. உன் மனசுல இருக்கிறத முத கொண்டு உங்க அப்பா கண்டுபிடிக்கிறான்ல. அப்புறம் எதுக்குடி இத்தனை வருஷமா உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கணும் உங்க அப்பனால கண்டுபிடிக்க முடியல? ஆ, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏஹே, அப்ப உங்க அப்பா ஒரு டுபாக்குருடி. அவன் சொல்றதெல்லாம் இனிமே நம்பாத. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாது. சும்மா ஃப்ளூக்ல விடுவான், நீயும் தலையாட்டுவ, அவ்வளவுதான். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை என்னை பார்க்க வரும்போது எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பா பெரிய ஹீரோ. என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. உன்னை விட எனக்கு எங்க அப்பா தாண்டா முக்கியம். இந்த மாதிரி டயலாக்லாம் இனிமே வந்து சொன்ன. ம், சில்லுமா, ஏமா மூஞ்சி இவ்ளோ கேவலமா இருக்கு? சீ, கோவமா இருக்கு. ஏண்டா, நான் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டேன், அதுக்குன்னு நீ என்னென்னலாம் பேசுற? டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு எங்க அப்பா தான்டா ஹீரோ. எங்க அப்பாவுக்கு அப்புறம் தான் நீ. நீ என்ன வேணா சொல்லு. என் மனசுல என்ன இருக்கோ அது எங்க அப்பாவால புரிஞ்சுக்க முடியும். நீ என் மனசுல இருக்க நான் வாய் விட்டு சொன்னாதானே எங்க அப்பாவுக்கு தெரியும். சில்லுமா, டேய் வாய் மூடு. நீ இந்த சில்லு பல்லுன்ட்டு வந்த உன்னை அவ்வளவுதான் உன்னை. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. எங்க அப்பனுக்கு அப்புறம் தான் நீயே, தெரியுமா? ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தானே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உன்னை பார்த்தா உன்னை பிடிச்சது. எப்பவா இருந்தாலும் எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீ. ஏய் இன்னாடி, ஏய் இன்னாடி பேசுற? என்ன லாங்குவேஜ் இது? ஆ? நீ பேசுனது அப்படியே எனக்கு வந்துருச்சு. இங்க பாருங்க எழில், இன்னொரு தடவை எங்க அப்பா பத்தி இது மாதிரிலாம் சொன்னீங்க, அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், பாத்துக்கோங்க. ஆ? ஆ, இப்பவே நீ ரொம்ப கூலா தாம்மா பேசுற. நான் கோவமா இருக்கேன், நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன், நீங்க கிளம்புங்க. ஆமா ஆமா, நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டதான். ஆனா மேலே ஏறி வந்த பாத்தியா, ரொம்ப டயர்டா இருக்கு. வந்ததுல இருந்து நான் உட்கார கூட இல்லை. நின்றுட்டே பேசுறேன்னா அது இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் சில்லு, அப்படி ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடுறேன். ம். ரொம்ப நேரம் உங்க அப்பாவை பத்தி நான் பெருமையா பேசினேன் பாத்தியா, ரொம்ப தொண்டெல்லாம் வறண்டுருச்சு. கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஆ? தாகமா இருக்கு, தண்ணி கூட. ஆ, நீங்க இப்படி உட்காருங்க. நான் வாட்டர் பாட்டில் தண்ணி இல்லை, வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு கீழே தண்ணி பிடிக்கலான்னு தான் மேலே வந்தேன். அதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க. சரி, இங்கே உட்காருங்க, நான் கீழே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நல்ல பொண்டாட்டி. ஏபா, தப்புச்சண்டா சாமி. கொஞ்சம் இனிமே பார்த்து தான் பேசணும். அதுவும் இவங்க அப்பனை பத்தி இனிமே இவகிட்ட பேசவே கூடாது. ஜிலோ, நீ ஆல்ரெடி அழகுதான். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி போ, அப்பதான் இன்னும் அழகா இருப்ப. என்ன மச்சான், இவ்வளவு நேரமாடா தூங்குவ? அது ஒன்றும் இல்லைடா, நைட்டு தூங்கல் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படி என்ன சார் பண்ணீங்க? வேற என்ன மச்சான், கேம் தான். கேம் விளாண்டுட்டு இருந்தேன், டைம் போனதே தெரில, லேட்டாக தான் தூங்கினேன். 2 நாள் லீவுங்கிறதால கேம் விளையாண்டுட்டு இருக்கியா? அப்பெல்லாம் இல்லை மச்சான். குமார் ஃபோன் பண்ணி மச்சான் போர் அடிக்குது கேம் விளாட்லாமான்னு கேட்டான். எனக்கும் செம்மையாக போர் அடிச்சுதா, அதான் ரொம்ப நாளாச்சு மச்சான். நல்லா இருந்துச்சு அண்ணா. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. ஆமாம்ல, கல்யாண வேலை இருக்கு, நீ கூட சொன்னியே. சரி இரு மச்சான். ஏவன் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அவன் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு டீ போட இம்பிட்டு நேரமா உனக்கு? இல்ல சத்த இரு, டீ கொதிக்க வேண்டாமா? பால் ஊத்தி அப்படியே எடுத்துட்டு வர முடியும்? இந்த கொதிக்க போகுது, கொஞ்சத்தை எடுத்துட்டு வரனே. மாதிரி எம்பிட்டு நேரமா? 4 பேத்துக்கு டீ போடுறதுக்கு உனக்கு இம்பிட்டு நேரம் ஆகுது. பால் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்? டேய், நீ ஏன் இப்பதான் தூங்கி எழுந்திருச்ச? நீ பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? மச்சான், கடைப்பால்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது மச்சான். அதனால எப்பயுமே சரி, காலையில் எழுந்திரிச்சு பண்ணையில் போய் பால் வாங்கிட்டு வந்துடுவேன். கரெக்டாக அந்த டைமுக்கெல்லாம் போய் பால் வாங்கிட்டு வந்து திரும்பி படுத்து தூங்கிட்டேன்டா. ஓ அப்படியா? ஏம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா, குளிச்சுட்டு வேற கிளம்பணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. டேய், ஒரு அவசரமும் இல்ல, பொறுமையாவே போகலாம். டேய் இருடா, இப்பதான் கொதிக்குது, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், இல்லனா பால் வடை அப்படியே அடிக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கொதிச்சதை எடுத்துட்டு வரேன், கத்தாத. சரி நீ சொல்லு மச்சான், ஃபர்ஸ்ட் என்ன வேலை? மச்சான், கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. வீட்டு வேலை இதெல்லாம் அப்பா மாமா இவங்களா பார்த்துப்பாங்க. நமக்கு வெளி வேலை மட்டும்தான் மச்சான். வெளி வேலைனா ஏதோ மண்டபத்துக்கு போகிறதாடா? அதுவும் இருக்குடா, அதெல்லாம் அந்த டைம்ல போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மண்டபத்துக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான பொருள், வீட்டு சமையலுக்கு தேவையான பொருள், அப்புறம் கொஞ்சம் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போய் கடையில் கொடுக்கணுமாப்ல. அப்புறம் கல்யாணத்து டைம்ல கொஞ்சம் மாலை கிடைக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல, அதான் இப்பயே ஆர்டர் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் கேட்டிருக்காங்கடா.
பூ வந்து வரவங்களுக்கு கொஞ்சம் தனியா வாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க மண்டபத்துல கொஞ்சம் தட்டுல வைக்கிறதுக்கு பூவு, அதுக்கப்புறம் பொண்ணு தலைக்கு கொஞ்சம் பூவு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் குடுத்துருக்காங்க. நம்ம அது மாரி பார்த்துட்டு போய் எல்லாத்துலயும் குடுத்துட்டு சொல்லிட்டு வர வேண்டியதுதான். அப்படியா? சரி மச்சான். டேய், ரிட்டர்ன் கிஃப்ட்டுடா? அதுதான் மச்சான் உன்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டே இருக்கேன். ரிட்டர்ன் gift நீயே பார்த்து பண்ணுப்பான்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா என்ன பண்ணலான்னு தான்டா ஒரு யோசனையா இருக்கு. நீயே சொல்லேன். கிப்பிட்டா, என்ன கிப்பிட்டு? மா, கிஃப்ட் இல்லைம்மா, கிஃப்ட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட்டு. அதிதிக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்துட்டு போகிறவங்களுக்கு ரிட்டர்ன் கையில் ஏதாவது கொடுக்கணும்ல, அதுதான். ஆமாம்மா. வரவங்க மொய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. போகும்போது வெறும் கையோட போகக்கூடாதுல்ல. கையில ஏதாவது கொடுக்கணும்ல. அதான் ரிட்டர்ன் gift என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். அதுக்கு என்னத்துக்குப்பா இம்பிட்டு யோசனைக்கிற? சாத்துக்குடி பை கொடு, அப்படி இல்லைன்னா தேங்காய் பை கொடு. கல்யாணத்துல இதுதானே கொடுப்போம். மொய் வச்சுட்டு சாத்துக்குடி பை தானே கொடுப்போம். அதுல என்ன, ஒரு சாத்துக்குடி, ஒரு வெத்தலை, ஒரு முட்டாயி, ஒரு பாக்கு, அப்படிதான். வெத்தலை பாக்கு முட்டாயெல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம பழத்துக்கு சாத்துக்குடி போடுவோம், ஆப்பிள் போடுவோம், இல்ல வாழைப்பழம் போடுவோம், ஏன் தேங்காய் கூட போடுவோமே. மா, அதெல்லாம் ஓல்டு மாடல்மா, புதுசாக வரணும்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் முடிஞ்சு மொய் வச்சதும் ஒரு மஞ்சள் கவரில் ஒரு பழத்தையும் வாழைப்பழத்தையும் ஒரு சாக்லேட்டு வெத்தலை பாக்கு கொடுத்தா நல்லாவா இருக்கும்? இல்ல இதுக்கு மேல என்னத்தை கொடுக்க போறீங்க? இதுதான் கொடுப்பாங்க. மொய் வச்சுட்டு போறவங்களுக்கு இதானே கொடுப்பாங்க. ஆமாம்மா. கல்யாணத்துல இதுதான் கொடுப்பாங்க. இன்னுமே நிறைய பேர் கல்யாணத்துல இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். ஆனா வேற ஏதாவது புதுசா கொடுக்கலான்னு தான் பேசிட்டு இருக்கோம். என்னமோ சொல்றீங்க. சரிங்க சாமி, நான் அடுப்புல பருப்பை வேற போட்டு வந்துட்டேன். நாங்க டீயை குடிச்சிட்டு பேசிட்டு இருங்க. சரிங்கம்மா. என் மச்சான், விக்ரம் அண்ணாவுக்கும் அமிர்த அக்காவுக்கும் ரிசப்ஷன் வச்சப்ப நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுத்தோம்? அக்காவுக்கும் மாமாவுக்கும் ரிசப்ஷன் வச்சப்போ வேட்டி சட்டையோட 1/2 கிலோ ஸ்வீட் கொடுத்தோம்டா. ம், ஆமாம்ல. அக்காவும் அண்ணனும் நம்ம வீட்டில் இருக்கவங்க. ஸோ எல்லாமே நம்ம செலவு தான் இருந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லைல்ல. அதிதி நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளை வேறு வீட்டு பையன்தான். அதனால் அவங்களும் ஏதாவது ரிட்டர்ன் gift ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேர் வீட்லேயும் தனித்தனியாக தான் ரிட்டர்ன் gift ரெடி பண்ணுவாங்க. ஏன் மச்சான், அவங்க என்ன தராங்களாம்? அது என்னன்னு சரியா தெரியல மச்சான். ஆனா ஒரு தடவை அத்தை பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ரிட்டர்ன் gift என்ன கொடுக்கலான்னு கேட்டப்போ இது மாதிரி பழம் இது மாதிரி வச்சு கொடுத்துர்லான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அம்மா சொன்னாங்கல்ல, சாத்துக்குடி பை அந்த மாதிரி தான் ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன் மச்சான், நம்ம வேணா ரிட்டர்ன் கிஃப்டாக இந்த செடி இது மாதிரி கொடுக்கலாமா? கொடுத்தாங்கன்னா அவங்களும் அவங்க வீட்டில் போய் அந்த செடியை வச்சுப்பாங்கல்ல. செடியா? என்ன செடி மச்சான்? செடினா ஏதாவது பூச்செடி இது மாதிரி தான் ஏதாவது கொடுக்கணும். ஏன் மச்சான், அப்ப ரோஸ் செடி கொடுக்கலாமா? கொடுக்கலாம்டா. ஆனால் ஒரே செடியே வாங்காத. ஒரு 3 செடி சூஸ் பண்ணிக்கோ. அதுலேருந்து 3மே கலந்து கலந்து வாங்கிக்கோ. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போகட்டுமே. நல்ல ஐடியா மச்சான். சரி, நான் வீட்டில் போய் இதை பற்றி என்னன்னு கேட்குறேன். ம், சரிடா. சரி, நீ டீயை குடி. கௌதம், நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நான் எப்படா தப்பா எடுத்துக்க போறேன்? நீ கேளு, என்னன்னு சொல்லு. கௌதம், அதிதிக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தானே? என்ன மச்சான், நீ அப்பப்ப இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல்லடா. இல்லை மச்சான், உனக்கு அதிதி மேலே கோவம் இருக்குதான். ஆனால் இப்போ வந்தது ரொம்ப பெரிய கோவம் இல்லையா? அவன் மேலே பயங்கர கோவத்துலேயும் வெறுப்புலையும் இருந்த. அதான் கோவத்தில் ஏதாவது. டேய், எனக்கு அவன் மேல பர்சனலா எனக்கு 1000 கோவம் இருக்கு, வருத்தம் இருக்கு. அதுக்காக ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ற அளவுக்கு நான் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. டேய், சீரியஸெல்லாம் ஆகாத, கேட்டேன். மச்சான், எனக்கு புரியுது. நான் அன்னைக்கு கோவத்துல நிறைய வார்த்தை விட்டதான். அவ வாழ்க்கையை நான் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லி நிறையவே பேசினேன் தான். நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் கேட்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா மச்சான், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு புரியுதுடா, எனக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குல்ல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நீ டீ குடி. நான் இதோ கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன். நம்ம அதுக்கப்புறம் போய் வேலையை பார்க்கலாம் என்ன?
ம் சரி மச்சான். ஏக்கா ஏக்கா பத்மாக்கா இங்கே இருக்கீங்களா? ஏக்கா கீரையா உருவிட்டு இருக்கீங்க? வா ஜோதி, உட்காரு. ஏக்கா என்ன இன்னைக்கு முருங்கை இலை சுண்டலோ? ஆமா ஜோதி, அவரு முருங்கை இலை சுண்டல் சாப்பிடணும்னு சொன்னாரா, அதான் நம்ம மரத்துல ஒரு 4 இதை உடைச்சிட்டு வந்து உருவிட்டு இருக்கேன். மதியத்துக்கு சுண்டுனா சாப்பிட வரல. ஏக்கா முருங்கை இலையில பருப்பு போட்டு குழம்பு வச்சா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நல்லாதான் இருக்கும் ஜோதி, அவருக்கும் பிடிக்குமே. ஆனா நான் பெற்றிருக்கேன் பத்தியா, அது ரெண்டுக்கும் இதை பார்த்தாலே குழம்பு வச்சாலே பிடிக்காது பாத்துக்க. ஏக்கா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இரும்பு சத்து, சாப்பிட கொடுங்க. அது என்ன பிடிக்காது? சாப்பிடவே மாட்டாலாம் இல்ல ஜோதி, சாப்பிடுவாளுங்க. ஆனா குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாளுங்க. அது குழம்புல ஊத்தி பிசையும் போது இந்த கையில இந்த இலையெல்லாம் ஒட்டிட்டு நிக்கும் பத்தியா, அது அவளுக்கு பிடிக்காது. அதனால அதை சாப்பிட மாட்டாளோ. ஆனா நல்லா சுண்டி கொடுத்தனா சூப்பரா சாப்பிட்டுட்டு இருப்பாளோ. அதுலயும் அந்த சின்னவளுக்கு அந்த முருங்கை பூவு, அந்த பூவோட இந்த இலைய வச்சு சுண்டி கொடுத்தோம்னு வச்சுக்கியா, அம்புட்டு சாப்பிடுவ தெரியுமா. அவளுக்கு நல்லா பிடிக்கும் பாத்துக்க. அதனாலே சரி, அவளுக்கு முருங்கை பூவோட சேர்த்து தான் எப்பயுமே சுண்டுறது. பெரியவா அதை எடுத்து போட்டுட்டு திம்பா, சின்னவா அதோட சாப்பிட்டாதான் அவளுக்கு பிடிக்கும். ஏக்கா மரத்துல காயெல்லாம் காய்ச்சிருக்கோ? இல்ல ஜோதி, இப்பதான் பிஞ்சு வச்சிருக்கு. இன்னும் நாள் போகும்ல காயாக. காய் வந்ததுமே நான் பறிச்சு தரேன், எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடு. சரிக்கா, அது என்னன்னு தெரிலக்கா. உங்கள் வீட்டு மரத்தில் இருக்க முருங்கைக்காய் அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு வச்சாலும். அதே போல் ஹம்சவினி அக்கா வீட்டு மரத்தில் இருக்க காயும் அது வறுத்தாலே அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்குதுக்கா. இந்த 2 வீட்டு முருங்கைக்காய் தவிர என் வீட்டுக்காரர் எங்கே வாங்கி கொடுத்தாலும் செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் இல்ல ஜோதி, எல்லா முருங்கைக்காவும் நல்லா தானே இருக்கும். ஏக்கா நீங்கள் அப்படிலாம் பட்டும் படாதாமே சொல்லாதீங்க. போன வாரத்தில் வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க முருங்கைக்காய் விற்றாங்க. நல்ல பிஞ்சு காயாக இருக்கே நல்லா இருக்கேன்ட்டு வாங்கி வறுத்து சாப்பிட்டேங்க்கா. இன்னும் கசப்பு கசப்பு தெரியுமா, ஒரு வா கூட எடுத்து வைக்க முடியல. அப்படியே எடுத்து கீழே கொட்டிவிட்டாங்க்கா. அது சில மரத்து முருங்கைக்காய் அப்படி வாட்டமா இருக்கும், பிஞ்சில வந்து கசப்பு எடுக்கிறதும். ஆனா நல்ல காய் நல்லா முத்தி போய் வந்துச்சுன்னா நல்ல ருசியா இருக்கும் பாத்துக்க குழம்பு வச்சா. சில மரத்து காய் அப்படி வாட்டமா இருக்கும். என்னமோக்கா, ஆனால் எனக்கெல்லாம் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் வறுவல் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா ஒன்று உங்ககிட்ட வாங்கிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா அம்சவனி அக்கா வீட்டில் தான் போய் வாங்கிப்பேன். அதுக்கு என்ன ஜோதி, இப்பதான் பிஞ்சு வச்சிருக்கு, கொஞ்ச நாள் போட்டும். தான் வந்ததுமே நானே உனக்கு அறுத்து தரேன். சரிங்கக்கா. ஏக்கா என்ன பொன்னி அக்காவை காணோம்? பொன்னி நாத்தனாருக்கு திரும்பவும் ஏதோ பிரச்சனையா, போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க, இன்னும் வரல. ஏக்கா என்னக்கா எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏக்கா நம்ம ஒரு எட்டு எது போய் கேட்டுட்டு வருமா? பாவம், அது சின்ன பிள்ளை, அது வாழ்க்கையை இப்படி சீரடிக்கிற மாதிரி குடைச்ச கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன பண்றது ஜோதி, எல்லாம் அது இது தலையை எழுத்து. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. பாவம், அந்த பிள்ளைக்கு வந்துகிட்டு பிரச்சனை வந்துகிட்டே தாமா இருக்குது. சும்மா போன் பண்ணிக்கிட்டு ஐடியா தான் இருந்துச்சு, பிரச்சனை இப்ப பெருசாயிடுச்சு போல. அதான் பொண்ணு கிளம்பி போயிருக்கா. இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்புறம் சும்மா நம்ம போய் பேசிட்டு வந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லைக்கா. இந்தமாரி இருக்கணும்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தாதான் அவங்க கூப்பிட்டு மிரட்டி ஒரு அடி அடித்தானா தான் திருந்துவானுவோம். இல்லைன்னா இவனுங்க இப்படி தான், நம்ம வாயை மூடிட்டு இருந்தோம் இதான் சாக்குன்னு இன்னும் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவானுவோ. என்னமோ ஜோதி, நல்லா இருந்தா சரி. பாவம், திரும்பி பொண்ணி வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் சரிதான்க்கா. ஏக்கா வரும்போது பார்த்தேன் அன்னைக்கிலேயே காணோம், வீட்லேயே இல்லையே. வீட்ல இல்லையோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்கிட்ட வந்து குழம்பு வாங்கிட்டு போனா. குழம்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழம்பு வாங்கிட்டு போனாங்களா? ஆனால் வீட்டில் ஆள் இல்லையே, வீடு போட்டுட்ருக்கு. அப்படியாக்கும் தெரியலையே. ஆனா நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எக்கா கொஞ்சோண்டு குழம்பு கொடுங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா. லீவ் அதுமா புள்ள வீட்டில் இருக்கும், பிள்ளைக்கு ஏதாவது ஆசையை செஞ்சு போடலாம்ல. இப்படி தான் எல்லா இடத்துலையும் வாங்கி வாங்கி கொடுக்கறதா? அப்படிலாம் இல்லை ஜோதி, காலையில சமைச்சிருக்காதான், அவன் பையனுக்கு அது பிடிக்கலையா, அதான் வந்து என்கிட்ட கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போனான். ஒத்த ஆம்பளை பிள்ளை, அதுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடலாம்ல. எப்போ பார்த்தாலும் தண்ணியை சூடு பண்ணி கொடுக்குற மாரி ஒரு குழம்பு கொடுத்தா புள்ள என்னென்ன சாப்பிடும்? அவன் தோட்டத்துல பாவக்காய் கொடி விட்டுருந்தால, அதுல ஒரு 4 காய் வந்திருக்கும் போல, அதை பறிச்சு புளிக்குழம்பு வைக்கிறேன்னு வச்சிருக்கா. அதான் அவனுக்கு பிடிக்கலையா, அதான் வந்து என்கிட்ட கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போனான். பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு கொடுத்தாங்களா? என்னக்கா இது, சனி ஞாயிறு லீவு, பிள்ளைக்கு ஏதாவது ஒரு முட்டை இல்லை கறியை வாங்கி சமைச்சு கொடுக்கலாம்ல. பாவக்காய் புளிக்குழம்பு வச்சு கொடுக்குறாங்களாம், பாவக்காய் புளிக்குழம்பு. அவளுக்கு தெரிஞ்சதை அவ சமைச்சு தர, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் அக்கா கல்யாண வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு?
கல்யாண வேலைலாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆரம்பத்துல எங்களுக்கு எதுவும் பிடிக்கல பாத்துக்க. பிள்ளைய வற்புறுத்தி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு பாத்துக்க. நெசமாவாக்கா? ஆரம்பத்துல நானும் நம்பல ஜோதி. அப்புறம் நான் பிள்ளைகிட்ட போய் கேட்டனே, ஏமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்ல அண்ணி உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்களான்னு. இல்லத்த, எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, நல்லவரா இருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு புள்ள சொன்னுச்சு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அதான் சரின்ட்டு கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம் நடத்தலான்னு எல்லாமே கல்யாண வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியாக்கும்? இப்போ அண்ணனும் கல்யாண வேலையை தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்களோ? ஆமா, காலையில சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாருல, ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. என்னதான் விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத நீங்கள் எல்லாரும் பார்த்தாலும், ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ஜாம் ஜாமுன்லாம் கல்யாணம் பண்ண வைக்க முடியலையே. அது ஏதோ ஒரு எதர்ச்சியில் நடந்தது. ரிசப்ஷனை தாம் தூம் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணலன்னு உங்களுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே தானே இருக்கும். இப்போ அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம், இதை சும்மா விட்டுருவீங்களா? இதுவும் நல்ல ஜாம் தூம்னு தானே பண்ணுவீங்க. ஆமா ஜோதி, அதான் எல்லாம் மாத்தி மாத்தி ஒவ்வொரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்குங்க. ஏக்கா, அப்போ பிள்ளைங்களும் 2 பேரும் அங்கே தான் இருக்காங்களோ? ஆமா ஜோதி, காலையில அவளுக்குமே சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாளுங்க. அது சரி. இனிமே கல்யாணம் முடிகிற வரையும் அங்கே தான் ஒரே ஜாலி தான் போங்க. யாருக்கு ஜாலியோ இல்லையோ, அன்னைக்கிளிக்கு ஜாலி. இனிமே பாருங்க, அன்னைக்கிளி வீட்டில் அடுப்பே பற்ற வைக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிகிற வரையும் உங்கள் வீட்டில் இருந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. அன்னைக்கிளின்னு இல்ல ஜோதி, நீயும் சரி பொன்னியும் சரி எல்லாரும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் யாரும் கொஞ்ச நாளைக்கு அடுப்பு எதுவும் பத்த வைக்க தேவையில்ல. சாப்பாடு எல்லாமே இங்கிருந்து சாப்பிட்டா போதும். நீங்கள் இல்லைன்னாலும் விட்டுருவீங்களாக்கா? அதெல்லாம் நீங்கள் சொல்லவே தேவையில்ல. அமிர்தாவுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதே மாதிரி தான் கௌதமுக்கும் அதிதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் பார்த்தீங்களா, புள்ள வெளியில் போகுது. அதுக்கு என்ன பண்ணது ஜோதி? நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதோட வாழ்க்கை அங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வாழ்க்கை எங்க அமைதோ அங்கதானே போக முடியும். அதுவும் சரிதான்க்கா. நானும் நினச்சி கூட பார்க்கல இப்படி இங்கே வந்து குப்பை கொட்டுவேன்னு. ஏன் ஜோதி இப்படி சலிப்பா சொல்ற? என் தம்பி உன்னை எப்படி நல்லா பாத்துக்கிறாரு. ஆட போங்கக்கா, நீங்கள் தான் உங்கள் தம்பியை வச்சு மெச்சிக்கணும். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஆக்கும்? மேடம் அப்படி கல்யாண வேலையில இழுத்து போட்டு ரொம்ப வேலை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல? எப்படி தூங்குறா பாரு இவள. இருடி. எப்படி தூங்குற பாரு விக்ரம். 1000 ஏன் வந்தாலும் தைரியமே நிப்பியடா. தம்மா துண்டு இடுப்பை பத்தி ஏன்டா எப்ப பார்த்தாலும் உறைஞ்சு போய் நிக்கிற? இவ வேற ஆவுனா அந்த இடுப்பை காட்டியே என்ன மயக்கிறா. இப்போ நான் இங்கே நிக்கவா இல்ல போகவா? ஒண்ணுமே புரியலையே. போலாமா இல்ல கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு போலாமா? இவன் எப்ப வந்தான்? என்னத்த பார்த்துட்டு இருக்கான்? எதுக்கு இப்ப இப்படி உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான்? விக்ரம், டேய் விக்ரம். நம்ம கூட்டத காதுல கூட விழாம அப்படி என்னத்த பார்த்துட்டு இருக்கான்? ஐயோ, எழுந்திருச்சிட்டாளா? இவ இப்ப எழுந்திருச்சா? சரி, இடத்த காலி பண்ணுவோம். டேய் எங்க போற? இங்க நில்லு. என்ன என்னவா? டேய் என்னடா பண்ற? ஏன் பார்த்தா தெரியல? முகம் கழுவி மூஞ்ச தொடச்சிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பாத்தியே, அதுவும் நான் பார்த்துட்டேன். நான் என்ன வேலை பார்த்தேன்? உளறாதடா, நீ பார்த்தத நான் பார்த்துட்டேன். ஏய், நான் என்ன பார்த்தேன்? நீ என்ன பார்த்த? இன்னும் உளறிட்டு இருக்க. நான் ஒன்றும் உளரல. நீ பார்த்த நான் பார்த்துட்டேன். நான் என்னடி பார்த்தேன்? அதை நீ என்னடி பார்த்த? தெளிவா சொல்ல மாட்டியா எதுவா இருந்தாலும்? தெளிவா தானடா, தெளிவா தானே சொல்றேன். நீ நீ நான் தெளிவா சொல்றேன்ட்டு இப்படி நீ நான் என்னன்னு எனக்கு புரியும். டேய், நீ தூங்கும்போது நீ இடுப்பை பார்த்துட்டு இருந்த, நான் அதை பார்த்துட்டேன். என்னடி மனசுல ஜோதிகா நினைப்பா உனக்கு? எப்ப பார்த்தாலும் இதே டைலாக் சொல்லிட்டு இருக்க. அதே தாண்டா நானும் கேட்குறேன். உனக்கு என்ன மனசுல விஜய் நினைப்பா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் திருட்டுத்தனமா இடுப்பு பார்த்து வெக்கமா இல்லை உனக்கு? ஹே, நான் எதுக்கடி வெக்கப்படணும்?
இடுப்பு தெரிஞ்சது நான் பார்த்தேன். இதுல என்ன இருக்கு? பாத்தியா, நீயே சொல்லிட்ட. வெக்கம் கெட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லடா? இப்படி ஒரு பொண்ணு இடுப்பு பார்த்துட்டு நிக்கிற. அது எதிர்ச்சியா வந்தேன், தெரிஞ்சது பார்த்தேன், அவ்வளவுதானே தவிர பார்க்கணும்லாம் நான் ஒன்றும் பார்க்கலப்பா. சரி, நான் தூங்கும்போது என்னோட சேலை விலகிடுச்சுனே வச்சுக்கோ, நீயும் தெரியாம பார்த்துட்டேனே வச்சுக்கோ. அப்புறம் நீ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ரூமை விட்டு வெளில போயிருக்கணும். அப்படி இல்லையா ஏதாவது பெட்ஷீட் எடுத்து என் மேலே போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இதான் சாக்குன்னு வச்சுக்கணும் வைக்காம அப்படி பார்த்துட்டு இருக்க. வெக்கம் கிட்டவனே. நான் எதுக்கடி வெக்கப்படணும்? பின்ன ஒரு பொண்ணு இடுப்பு பார்க்குற உனக்கு வெக்கமா இல்ல? ஹேய், மற்ற பொண்ணுங்க இடுப்பை பார்த்தா தாண்டி நான் வெக்கப்படணும். நான் தாலி கட்டின பொண்டாட்டி. உன் இடுப்பை பார்க்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன், அதுக்கு மேலேயே இருக்கு. காட்டான் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, இவ பெரிய இவ. நம்ம 2 பேரும் அப்படியே உயிருக்கு உயிரை காதலிச்சு நான் திடீர்னு ஒரு தப்பு பண்ணதும் என்ன உட்காந்து இவ திருத்துறா. போடி. நான் எதுக்குடா உன்னை திருத்தணும்? நீ என்னமோ பண்ணிட்டு போ. இங்க பாரு, இன்னொரு தடவை என் இடுப்பை பார்த்த முகன அவ்வளவுதான் உன்னைய. என்னமோ நானா வந்து உன் இடுப்பை காமி நான் பார்க்கணுங்கிற மாதிரி, இல்ல நானா உன் சேலையை விலக்கி விட்டு பாக்குற மாதிரி ரொம்ப துள்ளுற. டேய், என்னடா பேசுற? சேலையை விலக்கி விட்டு பாப்பியா? ஏய் ஆமாடி, இப்ப என்ன நான் சேலையை விலக்கி விட்ட பார்த்தா கிடையாதுல்ல. நீ ஏன் காட்டுற, நானா பாக்குறேன். நீ காட்டும் போது நான் பாக்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. நானா காட்டுறேனா? டேய் அசிங்க பிடிச்சவனே, அசிங்கமா பேசாத. இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? பொண்டாடி இடுப்ப புருஷன் பாக்குறான், இதுல யாரடி தப்பு சொல்லுவா? இங்க பாரு, இந்த புருஷன் பொண்டாட்டிங்கிற பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. பேசக்கூடாதா? ஏய், ஊர் மொத்தமாடி, நம்ம ஊருன்னு இல்ல, பக்கத்துல இருக்க 5 ஊர் சேர்ந்தே நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. இதுல நான் சொல்றதுல உனக்கு அவ்வளோ இருந்து போகுதா? அதெல்லாம் அவங்களுக்கு, நம்ம 2 பேருக்கும் புருஷன் பொண்டாட்டிலாம் கிடையாது. அப்படியா? ஆனா எனக்கு இப்போ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான் தோணுது. தோணும். உனக்கு ஏன் தோணாது? அப்புறம் இங்க பாரு, நானா வந்து பார்க்கல, நீயா காட்டுற, நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நல்லா தாண்டி இருக்கு, நல்லா அல்வா துண்டு மாதிரி. ஐயோ சி, இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு ரொமான்ஸ் கேக்குதாடா? ஏன், தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண தப்பா என்ன? உன்னோட பேச்சும் சரியில்லை, உன்னோட மாடேஷனும் சரியில்லை. நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. அப்புறம் இங்க பாரு, சும்மா என் இடுப்பை பார்த்துட்டு இன்னொரு தடவை கத்திட்டு இருக்காத, சரியா? நான் சொன்ன மாதிரி நீ காட்டுற, நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நான் எதுக்காகவும் வெக்கப்பட தேவையில்ல. ஏன்னா நான் என் பொண்டாட்டி இடுப்பை தாண்டி பாக்குறேன். வேற பொண்ணோட இடுப்பை பார்த்தா தான் தப்பு. என் பொண்டாட்டி இடுப்பு பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாதுங்கிறேன். அப்புறம் இதுவும் சொல்லிடுறேன், நீ இன்னொரு தடவை மனசுல ஜோதிக்கா நினைச்சுக்கிட்டு நீ என் இடுப்பை பார்த்த, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருந்த, அப்புறம் தான் என்ன? கீழே பாட்டி கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். ஏய் செப்பமுக்கி, பொறுமையா போ, கீழே விழுந்துடாத. கீழே விழுந்தினா செப்பமுக்கி இன்னும் உள்ள அழுந்தி போகும். எனக்கு தெரியும், போடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி, உண்மையாலுமே உன் இடுப்பு அல்வா துண்டு தான். அதை பார்த்தாலே மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்துது. தம்மா துண்டு சைஸ் தெரிஞ்சதுக்கே மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இதுல இந்த சாரியில 2 சைடும் இடுப்பு தெரிஞ்சா எல்லாம் ஓகே. அந்த ஜடையை கொஞ்சம் பின்னாடி தூக்கி போடுறியா? இதத்தான் எதிர்பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுடி, சும்மா நச்சுனதா இருக்க. அதுவும் உன் இடுப்பு இருக்கு பத்தியா, உன் இடுப்பு அப்படியே அல்வா துண்டு மாதிரி. அல்வா துண்டு இல்லடி, மொத்த அல்வாவும் இங்கதான் இருக்கிற மாதிரில இருக்கு. என்ன அழகா வலுவலன்னு இருக்கு, பார்த்தாலே பளபளன்னு இருக்கு. அடடா அல்வா துண்டு இடுப்பு, உன் இடுப்பு. என் மனசு பத்திக்குச்சு அதை பார்த்து. விக்ரம், பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிடா, பளபளன்னு அல்வா மாதிரி வழுக்கிட்டு போகுது. தொட்டு பாரு, உனக்கு இல்லாத உரிமையா? அடியே என் திண்டுக்கல் அல்வா, இத்தனை நாளா தூரத்துல இருந்து இந்த அல்வாவை பார்த்துட்டு மட்டும் தானே இருந்தேன். இன்னைக்கு தொட்டு பார்த்துருவோம். தொட்ட உடனே வழுக்கிட்டு போகுதா? ஐயோ, நினைச்சாலே ஒரு மாதிரி விக்கமா வருதே. எவன்டாவன்? நான் தான்டா. ஏய் சப்பமுக்கி, எதுக்கடி அடிச்ச? எதுக்கு அடிச்சனா? ஏண்டா, நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? லூசு பிடிச்சவனே, இன்னொரு தடவை என்ன நினைச்சு இது மாதிரி பேசுன மவன் அவ்வளவுதான்டா நீ. கேட்டப்பலையே அதுக்கு இப்படி அடிப்ப? பக்கத்துல இருக்க ஃப்ளவர் வாஷாலே அடிக்கலாம்டா பார்த்தேன். அடிச்சாலும் உன் மண்டை பொழந்துரும் பாத்தியா? அதான் அத்தைக்காக பாவம் பார்த்து பொம்மையை எடுத்து அடிச்சேன். மவனை இல்ல, ஃப்ளவர் வாஷ் தான். ஏடி போனவ அப்படியே போக வேண்டியதானே?
திரும்ப நான் என்ன பண்றேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமா ரோமியோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, அதான் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்க. போடா, தாத்தா உன்னை கூப்பிட்டாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். ஆ சரி போ, வரேன். ம், டேய், கண்டதை யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான், கீழே வந்து சேரு. எப்பா என்ன அடி! நல்ல வேலை பொம்மையால அடிச்சா. சொன்ன மாதிரி ஃப்ளவர் வாஷால அடிச்சிருந்தா மண்டை பொழந்திருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. ஏன் பண்டாட்டி தானே, என்னதான் இருந்தாலும் அட்மின் நம்மள 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. அதனால இது மாதிரி நடக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. போவோம், யார் நம்மள கேட்பா? அட்மினே சப்போர்ட் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் போவோமே. அடடா அல்வா துண்டு இடுப்பு அவ இடுப்பு. அதிதி, அத்தை, என்னம்மா இப்படி ரூம்குள்ளே இருக்க? வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம்ல. அது ஒன்றும் இல்லைதா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் ஃபைனல் இயர் வேறு, நிறைய ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலையும் இருக்குல்லத்த, அதான் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீ சொன்னது உண்மையாக இருந்திருந்தா இந்நேரம் கையில் புக்கில் இருந்து லேப்டாப்பில் இருந்து என்னென்னமோ வச்சுருப்பியே. ஆனால் உன் கையில் ஒரு பேனா கூட இல்லாமல் உட்காந்துருக்க. அத்தைக்கிட்ட பொய் சொல்கிறியா? பொய் சொல்கிறது கூட உன்னால் ஒழுங்காக சொல்ல முடியலல்ல? என்னத்த? ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நேரம் ரூம்லேயே இருக்கியா, அதான் என்ன பண்ணுற ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கீழே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம்ல. இல்லைத்த, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வேலை முடிஞ்சதும் நானே வருவேன்ல. சரிம்மா, ஏதாவது சாப்பிட்றியா? நான் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லைத்த, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பசிச்சா நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. அத்தை திரும்பவும் கேட்குறேன்னு வருத்தப்படாத. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? ஏன் தப்பி கேட்குறீங்க? இல்லைம்மா, ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டானா, அதுவும் மனசார சம்மதம் சொல்லிட்டானா, அவள் எப்படி இருப்பான்னு பார்த்தாலே தெரியும். உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோணலையா, அதான் கேட்டேன். அண்ணி சொன்னதுக்காக கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னியா, இல்லை உண்மையாலுமே உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னியா? அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. நான் மாப்பிள்ளை பிடிச்சதால தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அம்மா சொன்னதாலலாம் சரின்னு சொல்லலை. உங்களுக்கே தெரியும்ல, மற்றவங்களாம் சொன்னால் நான் ஏற்றுப்பேனா? கிடையாதுல்ல, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தானே நான் சரின்னு எடுத்துப்பேன். அது தெரியும் அதிதி, இருந்தாலும் நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோன்னு தோணுது, அதான் கேட்குறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது ப்ராஜெக்டும் வருதில்ல, ரெண்டும் ஒரே டைமில் நடக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன், ஆனால் அத்தைக்கிட்ட எதுவும் மறைக்காத. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அத்தைக்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். என்ன அத்தை, என்ன இது? எனக்கு தெரியாதா? நான் ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி எதுவும் இல்லைத்த, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிம்மா, ஆனால் இப்போ வரைக்கும் உனக்கு கல்யாணத்தில் விருப்பம்னு தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஆனால் ஒன்று, உனக்கு எப்போ இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தோணிடுச்சோ நீ உடனே அத்தைக்கிட்ட வந்து சொல்லிவிடு. நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன், அது எப்போ வேணாலும். ஏன் நீ தாலி கட்டுறதுக்கு அங்கே உட்காந்துருந்தா கூட அத்தை எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொன்னால் கூட அப்போவே அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன், சரியா? அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம்தான், நீங்கள் போய் கல்யாண வேலையை பாருங்கள். இல்லைம்மா, நான் உன்கிட்ட சொல்கிறேன், உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ அத்தைக்கிட்ட வந்து நேராக சொல்லு, அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக அத்தை, அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன். சரிம்மா. சரி, நீ இப்படி ரூம்லேயே இருக்காத, கொஞ்ச நேரம் வெளியிலேயே வந்து கொஞ்சம் உட்காந்துரு, சரியா? சரிங்க அத்தை. என் பொண்ணை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எது பேசினாலும் சிரிச்ச முகத்தோடு தான் பேசுவா. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறா, ஆனால் அவள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. இதிலிருந்தே தெரியுது அவள் மனசு காயப்பட்டிருக்குன்னு. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறா, அது ஏன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஆனால் அதிதி, அத்தை சொன்னது உண்மைதான், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது. சரிம்மா, நான் கீழே போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க அத்தை. அத்தை, நீங்கள் கேட்டதும் உங்களை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் என்னால் முடியல அத்தை. நான் இது மாதிரி சொல்லி நீங்கள் கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது, அம்மா சொன்ன மாதிரி பண்ணிப்பாங்க. ஏதாவது நடந்து கண்டிப்பாக அந்த கல்யாணம் நின்றும். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். எதுவுமே நடக்காமல் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் கழுத்தில் மட்டும் தாலி ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரவே இருக்க மாட்டேன். அம்மா சொன்னாங்க கல்யாணம் நடக்கலைன்னா நான் இருக்க மாட்டேன்னு,
கல்யாணம் நடந்தா கண்டிப்பா நான் இருக்கவே மாட்டேன்.